நேத்ரா டாரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டாரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், புது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம லவ் மெசேஜஸ் பார்த்துருவோம். சரிங்களா? லவ் மெசேஜ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, universe, love message. I always think about you. Oh, நான் உன்னை எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே எப்பவுமே உங்களை நினச்சிட்டு இருக்காங்க. நினைக்காதீங்க. மேபி என்னது மேபி நீங்கள் ஏதாச்சும் இப்போ நினச்சிக்கிட்டு இந்த ரீடிங்கை பார்க்க வந்தீங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மேபி நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் இப்போதைக்கு. ஏன்னா சில பேர் வந்து டைமிங்கோடு நினச்சிட்டு வந்திருப்பீங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த வாரமே அவங்க எங்கிட்ட பேசிடுவாங்களா, இந்த வாரமே இது நடந்துருமா, இன்றைக்கே நடந்துருமா, இந்த மாதமே நடந்துருமா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கேட்டிருக்கீங்க அப்படின்னா நடந்தாலும் நடக்கலாம். சரிங்களா? ஓகே. ஐ நோ தட் யூ லவ் மீ. வா, நீ என்ன விரும்புகிறேன்னு எனக்கு தெரியாதுன்னா நீ நினச்சிக்க வேண்டாம். உனக்கு என் மேலே லவ் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். I will reach out to you at the right time. கரெக்டான சமயம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசுவேன், நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவேன், நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே. This distance is killing me. இந்த தூரம் என்னை கொல்லுது. நம்ம எவ்வளோ தூரமாக இருக்கோம் இல்லையா? அது எந்த தூரமாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா கூட தூரமாக தான் ஃபீல் பண்ணுவோம் சில பேர், இல்லையா? ஒரு நல்ல புரிதல் இல்லை, சமீபத்தில் ஏதாச்சும் ஒரு மனக்கசப்பு மனக்கஷ்டம் ஆச்சு அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருக்கிற மாதிரி தானே தோணும், இல்லையா? அது போக நீங்கள் டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தூரமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த தூரம் அந்த அந்த தூரம்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. ஓ, தூரம் பாரமாக இருக்குது. சரிங்களா? ஓகே. ஐ மிஸ் யூ. வாவ், இது வந்ததே இல்லைல்ல எனக்கு தெரிஞ்சு. இந்த ஐ மிஸ் யூங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வரவே இல்லை. மேபி வந்திருந்தால் ஒரு தடவை தான் வந்திருக்கும், இல்லைன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். ஐ மிஸ் யூ, அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? உங்களோட நீங்கள் பேசுகிறது, உங்களை பார்க்குறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆக மொத்தம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. வாவ். ஐ டிசர்வ் மோர். ஓஹோ, ஓகே. ஒருவேளை நீங்கள் அதாவது இன்றைக்கி என்ன மெசேஜ் வருது அப்படின்னா, ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி இந்த ஐ டிசர்வ் மோர் வரும்போது நான் ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, இல்லை அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை தரலை. சரிங்களா? அந்த மாதிரின்னு வைங்களேன், அந்த விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கல, அவங்க எதிர்பார்த்த அந்த நிம்மதி, அந்த ஒரு திருப்திங்கிறது அவங்கக்கிட்ட இல்லை. சரிங்களா? ஏன் தெரில, இன்றைக்கி அந்த மெசேஜ் வருது, ஐ டிசர்வ் மோர்க்கு. சரிங்களா? ஓகே. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ சைன் ஃப்ரம் யூ. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைன் காட்டணும் அவங்களுக்கு, அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ சைன் ஃப்ரம் யூ. இல்லை நீங்கள் எப்பவும் போல் ஏதாச்சும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமாக ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அந்த 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 பழக்கம், அந்த ஒரு
செய்கை கரெக்ட். ஜெஸ்டர்னு சொல்ல வந்தால் நல்ல வேலை தமிழில் வார்த்தை கிடச்சிருச்சு. அந்த செய்கைங்கிறது உங்ககிட்ட இருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? நீங்கள் சாதாரணமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அது வந்து நீங்கள் பண்ணுறதில்ல போல இருக்குது. ஸோ அந்த செய்கையை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகே. ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. உங்களை நினச்சா அவங்களுக்கு பெருமையாக இருக்குது. என்ன பண்ணீங்கன்னு தெரில, ஆனால் உங்களை நினச்சா அவங்களுக்கு பெருமையாக இருக்குது. நல்லா இருக்கே. ஓகே, பரவாயில்லையே. இந்த வாரம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குல்ல மெசேஜ். ஆர் யூ பிளேயிங் வித் மீ? நீ என்ன என் கூட விளையாடுறியா? என்னாச்சு? என்ன பண்ணுறீங்க? ஏன் இப்படி கேட்குறாங்க? ஆர் யூ பிளேயிங் வித் மீ? நீ என்ன என் கூட விளையாடுறியா? என்ன நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்குற நீ? இல்லை. ஓகே, சரி. நம்ம ஏதாச்சும் கிளாரிஃபை பண்ணணுமா? ஐ டிசர்வ் மோரை கிளாரிஃபை பண்ணுவோமா? இல்லையா? நம்ம 10 மெசேஜஸ் எடுத்துட்டோம், போதும்னு நினைக்கிறேன். ஐ டிசர்வ் மோர் அது என்னன்னு பார்த்துருவோம். சரிங்களா? ஐ டிசர்வ் மோர். ஐ ஆல் மேபி பார்க்கலாம். இல்லைன்னா this distance is killing me. I deserve more. ஓகே, ஐ டிசர்வ் மோர் பார்த்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வேணால் நம்ம மேபி பார்க்கலாம். இல்லை ஐ ஆல்வேஸ் திங்க் அபவுட் யூ பார்க்கலாம். அப்படி உங்களை நினைக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்ப்போம்? ஐ டிசர்வ் மோர் பார்த்துடலாம். யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை ஐ டிசர்வ் மோர். அதில் ஒரு தடவை ஷஃபில் பண்ணிவிடுவோம். இப்போ தான் ஷஃபில் பண்ணி வச்சேன். பட் ஸ்டில் யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை ஐ டிசர்வ் மோர். டூ மெனி. அதனால தான் 5 of Pentacles விழுந்துச்சு. பார்த்தீங்களா? அதே தான். பார்த்தீங்களா? நான் அங்கே இதில் சொன்னதே தான் இங்கே டாரோவில் வந்திருக்கு. எப்போவுமே இப்படி தான் இல்லையா? எவ்வளோ கரெக்டாக வருது பாருங்களேன். இங்கே பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த இமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஒரு சந்தோஷம், அந்த திருப்தி அப்படிங்கிறது வந்து அவங்க இருக்கிற இடத்துல இல்லை. அதனால் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போது யோசிக்கிறாங்க. சரிங்களா? இது எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாமே இருந்தும் திருப்தி இல்லைங்கிற மாதிரி மெசேஜ் வருது. சரிங்களா? ஒரு சில பேருக்கு வந்து இப்போ நீங்கள் பிரேக்கப் ஆகியிருந்தீங்க, இல்லை நோ கான்டாக்டில் இருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நியூ பிகினிங் இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை உண்மையாலுமே அப்படி மேரேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அவங்க அங்கே சந்தோஷமாக இல்லை. சரிங்களா? இது பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஒரு தனிமை, ஆக மொத்த கடவுள்கிட்ட விட்டாச்சுங்கிற மாதிரி. சரிங்களா? அப்படி தான் வருது. ஸோ ஐ டிசர்வ் மோர். நம்ம லவ் மெசேஜ் கார்டில் வந்த அந்த மெசேஜ் வந்து கரெக்டாக இருக்குது. டாரோலையும் கரெக்டாக பொருந்தி வந்துடுச்சு. ஸோ அவங்க இருக்கிற இடத்துல அவங்க சந்தோஷமாக இல்லை. அவங்களுக்கு தேவைப்படுற அக்கறை, அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு உறவில் என்ன ஒரு அக்கறை, பாசம், அந்த கவனிப்பு அப்படிங்கிறதெல்லாம் வேணும் இல்லையா? அது வந்து அவங்களுக்கு இப்போது கிடைக்கல. ஸோ அந்த மன வருத்தத்தில் இருக்காங்க. ஆக மொத்தம் அவங்க எதிர்பார்த்தது நடக்கலை. சரிங்களா? ஓகே, யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை ஐ ஆல்வேஸ் திங்க் அபவுட் யூ. வாட் டு தே திங்க்?
What do they think? Too many? ஓ இதுவும் சேர்ந்து வந்துருச்சா? எல்லாத்தையுமே பார்ப்போம். ஓ டெம்பரன்ஸ் வேர்ல்ட் 4 ஆஃப் கீழே பாருங்களேன், இங்கே பாருங்கள் 4 ஆஃப் தெரியுதா? 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் 4 ஆஃப் கப்ஸ் இல்லையா? என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கூட, அதாவது உங்கள் கூட இருக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த திருப்தி. இங்கே பார்த்தீங்களா, இங்கே 8 ஆஃப் கப்ஸ், இங்கே டெம்பரன்ஸ், அங்கேயும் 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது. உங்கள் கூட இருக்கும்போது தான் அந்த மன நிம்மதி கிடைக்கிது அவங்களுக்கு. அந்த மன நிம்மதி இப்போ இல்லையேங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது என்னது இது, இந்த அதாவது இந்த சூழ்நிலை முடிஞ்சிருச்சா? ஏன்னா வேர்ல்டு வந்து நம்ம சில சமயம் எண்ட் ஆஃப் அ சைக்கிள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். உங்கள் கூட திருப்தியாக இருந்த அந்த நாட்கள் வந்து என்ன முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சரிங்களா? நைட் ஆஃப் வான்ஸ் வந்து நம்ம ரொமான்ஸ் கூட சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஒரு பேஷன், அந்த ரொமான்ஸ், அப்படி இருந்த அந்த நாட்கள், அப்படி அதையெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கே ஒருத்தர், அவங்க இருக்கிற இடத்துல ஒருத்தர் இருக்காங்க. சரிங்களா? அவங்க அன்பு காட்டினாலுமே இவங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிற மனநிலையில் அவங்க இல்லை. சரிங்களா? திருப்தி இல்லாமையே இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்க அன்பு காட்டினா கூட அது அவங்களுக்கு திருப்தி இல்லை. புரிஞ்சுங்களா? உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே வந்திருக்க ஐ ஆல்வேஸ் திங்க் அபவுட் யூ, அதுதான் நம்ம இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எனக்கு தெரிஞ்சு அதனால தான் ஐ மிஸ் யூ வந்தது. இங்கே பாருங்களா, ஐ மிஸ் யூ, இது 2 கரெக்டாக இருக்குது. தெரியுதா? ஐ மிஸ் யூ பாருங்கள், இவரை பாருங்கள். உங்களை மிஸ் பண்ணுறதுனால தான் அங்கே இருக்கிறவங்க அன்பு காட்டினாலுமே, அவங்க கூட இருக்கிறவங்க அன்பு காட்டினாலுமே அதை இவங்கனால ஏற்றுக்க முடியல. அதை இவங்க கவனிக்கிறாங்களான்னு கூட தெரியாது. அங்கே அவங்க நினைப்பாங்க, என்னது இது, நம்ம இந்தளவுக்கு அக்கறை காட்டுறோம், அன்பு காட்டுறோம், இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காரு, எதுவுமே கண்டுக்காத மாதிரி என்னவோ போல் இருக்காருங்கிற மாதிரி இல்லையா? ஓகே ஓகே சரி, நம்ம ரொமான்ஸ் அண்ட் லவ் ஆரக்கில் என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்த்துருவோம். அது பார்த்துட்டு ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரொமான்ஸ் ஏஞ்சல் ஆரக்கில் என்ன வருதுன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, மெசேஜஸ் this time. Angels please. Oh, too many. பாருங்க, கரெக்டாக நர்ச்சர் வருது. நம்ம இப்போ தானே குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்த்தோம் இல்லையா? நர்ச்சர், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து நர்ச்சர் பண்ணுறவங்க. தெரியுதா? ஓகே. ட்ரெஸ்ஸிங் அப், an opportunity to dress up and party, fun times ahead. ஓ ஓகே, சரி. நீங்கள் அதாவது இன்கேஸ் இவங்க உங்ககிட்ட பேசலை, ஏன்னா ஐ வில் ரீச் அவுட் டு யூ அட் த ரைட் டைம்னு சொல்கிறாங்க. ஐ மிஸ் யூ, இது பார்க்கும்போது நீங்கள் நிறைய பேர் அநேகமாக சந்திச்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் சமீப காலமாக. சரிங்களா? ஆனாலும் பரவாயில்ல, ஏன் அதுக்காக நீங்கள் சோகமாகவே இருக்கீங்க இல்லையா? ட்ரெஸ்அப் பண்ணுங்க. கெட் டுகெதர் இருக்கா, இல்லை மீட்டிங் இருக்கா, இல்லை ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகணும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கிளம்பி போயிட்டு வாங்க இல்லையா? இப்படியே சோகமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லையா? நர்ச்சர் your relationships like blooming flowers, they will flourish. ஓகே, இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த உறவுகளில் இருக்கீங்களோ, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, வீட்டில் அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி எல்லோரும் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்க கூட சந்தோஷமாக இருங்க. ஆக மொத்தம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்களை நீங்கள் நர்ச்சர் பண்ணுங்கள்.
இல்லையா? அ நீங்க உங்கள நர்ச்சர் பண்ணுங்க, ட்ரெஸ் அப் பண்ணுங்க, ஃபங்ஷனுக்கு போங்க, திருவிழாக்கு போங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? ட்ரீம்ஸ் லுக் டு யுவர் ட்ரீம்ஸ் தே ஹோல்ட் ஆல் தி ஆன்சர்ஸ் யூ சீக். இது வந்து நான் ஷஃபில் பண்ணும்போது கூட இதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரீடிங்க்காக நான் ஷஃபில் பண்ணும்போது கூட வந்து விழுந்தது. லுக் டு யுவர் ட்ரீம்ஸ் தே ஹோல்ட் ஆல் தி ஆன்சர்ஸ் யூ சீக். அதாவது ஒரு சில பேர் வந்து ஆக்சுவலி நம்ம இது எல்லாருமே பண்ணி பார்க்கலாம். நீங்க கனவுகள் கூட கனெக்ட் ஆகுற ஒருத்தர் அப்படின்னா, நீங்க ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு தூங்க போலாம். எனக்கு வந்து இந்த மாரி கனவுல எனக்கு நீங்க ஒரு சைன் குடுக்கணும், இல்ல கனவுல நீங்க எனக்கு பதில் சொல்லணும், எனக்கு ஒரு தெளிவு குடுங்க என் கனவுல அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க உங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட, இல்ல கடவுள்கிட்ட. கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பதில். உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கும், ஒரு பதில் கிடைக்கும். சரிங்களா? ரைட் பாத். லவ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஜர்னி அண்ட் யூ ஆர் ஆன் த ரைட் பாத். இப்ப நீங்க யார் மேல அன்பு வச்சிருக்கீங்களோ, அது வந்து தவறு இல்ல. சரிங்களா? அதுதான் உங்க ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. நீங்க வச்சிருக்கிற அன்பு தவறானது இல்லை. ஓகேங்களா? சரி, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே. A message please. இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. You have known each other before. Open your heart to give and receive the highest energy of all your feelings are real and worth exploring. Oh my god. இந்த 3 மெசேஜும் ஏற்கனவே வந்து இது எப்போ தெரியுங்களா வந்தது எனக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்சு உங்களை நோக்கி உங்கள் வாழ்வில் வர இருப்பவர் யார்? அவர் உங்களுக்கு ஏற்றவரா? அதில்ன்னு நினைக்கிறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச அங்கே தான் இதெல்லாம் வந்தது. இப்போ இதில் இந்த மெசேஜ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, யூ ஹாவ் நோன் ஈச் அதர் பிஃபோர். இங்கே பாருங்கள், இந்த சூழ்நிலை உங்களுக்கு புதிதானது கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் கூட உறவில் இருக்கீங்க, இல்லை ஒருத்தர் கூட பழகுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு புதிய சூழ்நிலை அல்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஏற்கனவே இருந்திருக்கீங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுதானே இப்போ சொல்ல வரேன். சரிங்களா? யூ ஹாவ் நோன் ஈச் அதர் பிஃபோர். அவங்கள உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், அது அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அப்படி சொல்ல வரல. சரிங்களா? உங்களுக்கு அவங்கள தெரியும், அப்படி சொல்ல வரேன். சரிங்களா? உங்களுக்கு அவங்கள தெரியும். அதனால் இப்போ நீங்கள் இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு புதுசு கிடையாது இல்லையா? நீங்கள் இதை பற்றி நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்துச்சு இல்லையா இந்த மெசேஜ், நான் சொன்னேன் இல்லையா ஒரு விஷயம், அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த சூழ்நிலை உங்களுக்கு புதுசு கிடையாது. நீங்கள் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே இருந்திருக்கீங்க. அதனால் இப்போ வந்த மெசேஜஸ் எல்லாமே உங்களுக்கே தெரியும், புரியும் அப்படின்னு தான் ஏஞ்சல்ஸ் சொல்ல வராங்க. இது ரொம்ப அழகான மெசேஜ். உண்மையை சொல்லணுன்னா, யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் ரியல் அண்ட் வர்த் எக்ஸ்ப்ளோரிங். இன்கேஸ் நீங்கள் ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க, என்னடா இது நம்ம நினச்ச மாதிரி போகலை அப்படின்னா பரவாயில்ல, அந்த ஃபீலிங்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். வெறுத்து போக வேண்டாம். இந்த 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 காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸை வச்சு இந்த உறவை நீங்கள் வெறுத்துற வேண்டாம். ஓகேங்களா? பரவாயில்ல, இன்றைக்கி எல்லாமே வந்த மெசேஜ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக வருது. ஐ மீன் இருக்கிற லெட்டர் அந்த வேர்ட்ஸுக்கும் வர்ற மெசேஜுக்கும் இல்லையா? நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போட்ட மாதிரி நான் கிளார் ஆடியன்ட் டேரோ ரீடர். ஸோ எனக்கு மெசேஜ் கேட்கும், அதுதான் நான் வந்து சொல்லுவேன். நான் வந்து கார்டை பார்த்து சொல்கிறேன், இல்லை அந்த கார்டில் வர பிக்சர்ஸ் அது பார்த்து சொல்கிறேன், அப்படி கிடையாது. சரிங்களா? அது போக நான் கிளார் சென்டியன்ட். ஸோ எனக்கு எப்படி மெசேஜ் வருதோ கேட்குதோ நான் அப்படி சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சில பேர் கிளார் வாயண்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து கார்டு எடுத்து வச்சுட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவங்க கார்டு பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்க கார்டே பார்த்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? கண்ணமுடி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிளார்ஸ் பற்றி தெரியாது அப்படின்னா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம். கிளார் வாயன், கிளார் ஆடியன்ட், கிளார் காக்னிசன்ட், கிளார் சென்டியன்ட் அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே. ஓப்பன் யூர் ஹார்ட் டு கிவ் அண்ட் ரிசீவ் த ஹையஸ்ட் எனர்ஜி ஆஃப் ஆல். அநேகமாக இந்த கார்டு போன தடவை வந்தப்போ மனசை இறுக்கமாக வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இறுக்கமான மனநிலையில் இருக்காதீங்க.
கேஷுவலாக இருங்க. சரிங்களா? எல்லாம் சரியாயிடும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஒரு காலகட்டம் வரும்போது எல்லாமே சரியாயிடும் இல்லையா? இப்போ இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சோகத்திலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் எந்திரிங்க, எந்திரிச்சு ட்ரெஸ் அப்பெல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் போங்க, போய் என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? ஃபங்க்ஷனுக்கு போங்க, ஃபெஸ்டிவலுக்கு போங்க, செல்ஃபி எடுங்க, ஹாப்பியாக இருங்க. சரிங்களா? செல்ஃபி எடுத்து உங்களை நீங்களே ரஷ்ஷி பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் மூடெல்லாம் மாறிடும். நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்த ரீடிங்கில் பார்ப்போம். ஹாப்பி வீக்கெண்ட்.